காரைக்காலில் பைக் வீலிங் என்ற பெயரில் வாகன ஓட்டிகளை கதறவிட்ட அடாவடி பாய்ஸை பிடித்து போலீசார் அலறவிட்டுள்ளனர். காசு கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்பட்டதில் நடந்தது என்ன? ரீல்ஸ் மோகத்தில் கடற்கரை பகுதியில் இளைஞர்கள் இருவர் பைக்கில் பறந்து சென்று அக்கப்போர் செய்த காட்சிதான் இது. ஓவர் ஆட்டம் போட்ட இளைஞர்களை தேடி கண்டுபிடித்த போலீசார் விழிப்புணர்வு பாடம் எடுத்துள்ளனர். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற கதையாக இனிமேல் பைக் வீலிங் செய்ய மாட்டேன் என உளமாற உறுதியளிப்பதாக இளைஞர்கள் கெஞ்சி உள்ளனர். பாதுகாப்பு உறுதிமொழி. சாலை பாதுகாப்பு உறுதிமொழி. நான் சாலை விதிகளை கடைபிடிப்பேன். விபத்தினை தவிர்ப்பேன். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன். அதிவேகமாக வாகனத்தை ஓட்ட மாட்டேன். பொது இடங்களில் வீலிங் செய்ய மாட்டேன் என்று நான் உளமாற உறுதியளிக்கிறேன். புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியில் கடற்கரையோரம் இளைஞர்கள் சிலர் அடிக்கடி பைக் வீலிங், பைக் ரேஸ் அட்ராசிட்டி செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2 இளைஞர்கள் மின்னல் வேகத்தில் பைக்கில் சீறி பாய்ந்துள்ளனர். தொடர்ந்து சாகசம் என்ற பெயரில் பைக் வீலிங் செய்து அலப்பறையை கூட்டியுள்ளனர். கண்மண் தெரியாமல் பைக்கை ஓட்டியவர்கள் ஸ்டாண்டை சாலையில் உரச வைத்து தீப்பொறியை குபுகுபுவென கிளப்பி உள்ளனர். அத்துடன் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சத்தில் உறைய வைத்துள்ளனர். இதையடுத்து தங்களது சாகசத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டால் லைக்குகள் வந்து குவியும் என்கின்ற ஆர்வத்தில் சுட சுட பதிவிட்டுள்ளனர். கெத்து காட்டுவதாக நினைத்து சினிமா பாடலுடன் அவற்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளனர். சாலை விதியை மீறிய விவகாரம் போக்குவரத்து போலீசாருக்கு புகாராக சென்றுள்ளது. உடனே போலீசார் அவர்களுக்கு லைக்ஸ் கொடுப்பதற்காக அந்த அடாவடி பாய்ஸ் யார் என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டனர். அதில் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான பவித்ரன் மற்றும் நாகை மாவட்டம் திட்டச்சேரியைச் சேர்ந்த சப்தகிரி என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் நீண்ட காலமாகவே தேசிய நெடுஞ்சாலைகளில் பைக் வீலிங் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையே பிழைப்பாக கொண்டிருந்த இளைஞர்கள் இருவரையும் பிடித்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் பாடம் எடுத்தனர். சாலையில் அத்துமீறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரின் பைக்குகளையும் லவக்கென பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விழிப்புணர்வு பாடத்தை விடிய விடிய புகட்டியதுடன் அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் நாங்கள் இனிமேல் சாலை விதிகளை மதிப்போம், இனிமேல் பைக் வீலிங்கில் ஈடுபட மாட்டோம் என்று உளமாற உறுதியளிப்பதாகவும், நாங்கள் செய்தது மகா தவறு, இனிமேல் அதை செய்ய மாட்டோம் எனவும் மன்னிப்பு கோரினர். இது தொடர்பான வீடியோ வெளியிட்டுள்ள போலீசார் பைக் வீலிங், பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.